வணக்கம் நண்பர்களே. நம்ம நிஃப்டியோட சார்ட் தான் பார்த்துட்டு இருக்கோம். மார்க்கெட் அருமையான ரேலி இன்னைக்கு. இந்த ரேலி இந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது 2 நாளைக்கு முன்னாலே சொல்லிட்டு இருந்தோம். மார்க்கெட் அப்சைட் போக தான் வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம லைவ் அப்டேட்டு டெலிகிராம்லையும் சொல்லியிருந்தோம், நம்ம யூடியூப் வீடியோலையும் சொல்லியிருந்தோம். மார்க்கெட்டு கரெக்டான ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டுக்கு வந்ததுன்னா அங்கேருந்து அப்சைடு போக தான் வாய்ப்பு அதிகம் அப்படின்னு. இந்த ஹோலி பண்டிகை ஒரு நாள் லீவ் வர்றதுக்கு முதல் நாளே வீடியோ போட்டிருந்ததில் மார்க்கெட்டு அப்சைடு போனது ரீடெஸ்ட்டுக்காக மட்டுமே, திரும்ப கீழே இறங்கக்கூடிய வாய்ப்பு தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த ஒரு நாள் லீவ் முடிஞ்சோடனே மார்க்கெட்டு 700-800 பாயிண்ட் கேப் டவுனுக்கு காமிச்சது. ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெக்கவர் ஆகி அப்போ 500-550 பாயிண்ட் கேப் டவுனில் தான் ஓப்பனே ஆணிச்சிங்க. அன்றைக்கி நம்ம ஒரு பிடிஎஸ்டி ட்ரேடும் எடுத்திருந்தோம், அதனால அருமையான ப்ராஃபிட்லேயும் முடிச்சிருந்தோம். இப்போ மார்க்கெட்டு என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கு முன்னால் ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். ஐ எம் நாட் ஏ செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர். ஷேர் மார்க்கெட்டுங்கிறது எப்பவுமே ரிஸ்க்கானது. இதில் ஒரு பை செல் ரெக்கமெண்டேஷன் இந்த வீடியோவில் சொல்லப்படுறது இல்லை. அதனால் நீங்கள் எதாவது ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் நீங்கள் ஓனாக அனலைஸ் பண்ணிங்க, உங்களோட பர்சனல் ஃபைனான்சியல் அட்வைசர்கிட்ட கேட்டுட்டு எந்த ஒரு முடிவும் எடுங்க. ஏன்னா உங்களுடைய பணத்திற்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு சூழ்நிலை நம்ம ஷேர் மார்க்கெட்டில் இருக்குது. அதை உணர்ந்து தெரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் பை செல் ரெக்கமெண்டேஷன் கொடுக்கப்படுறதில்ல. இதில் வரக்கூடிய லெவல்ஸை வச்சோ நான் சொல்லக்கூடிய கருத்துக்களை வச்சோ நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய லாபமோ நஷ்டமோ அது உங்களை சேர்ந்தது மட்டுமே. உங்களுக்கு லாபம் வந்தாலும் சரி நஷ்டம் வந்தாலும் சரி இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய நான் எனக்கோ இல்லை இந்த சேனலுக்கோ பொறுப்பு இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதில் பாருங்கள், இப்போ லைன்ஸ் கொஞ்சம் அதிகமாக தெரியலாம். இப்போ பாருங்கள், வீக்லி டைம் ஃப்ரேமில் இது பார்த்தீங்கன்னா கரெக்டான ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல பாருங்கள், இந்த வீக்கு இந்த கேண்டில் பாருங்கள், ஒரு இன்டெசிசிவ் கேண்டில் அப்படி புல்லிஸாக முடிஞ்சிருந்தாலும் அப் சைடும் நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்குது, டவுன் சைட்லேயும் நல்ல ஒரு பையிங் ப்ரெஷர் இருக்குது. ஓப்பனுக்கு மேலே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. அப்படிங்கும்போது நாளைக்கு ஒரு வேளை கேப்பை பார்க்கலாம், இல்லைன்னா ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகினா கூட கொஞ்சம் அப்சைடு போய் திரும்ப இந்த 25,000 அப்படிங்கிறத டச் பண்ணிட்டு மார்க்கெட்டு கீழே வரக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல பாருங்கள், ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்கு இல்லைங்களா, இந்த ட்ரெண்ட் லைனு கரெக்டாக ரீச் ஆகிட்டு வரணும். இன்றைக்கி 25,850 வரலும் 54 வரலும் மார்க்கெட்டு போனது 25,000ங்கிற லெவலில் டச் பண்ணாமல் கீழே இறங்கியிருக்கு. இப்போ டெய்லி கேண்டில் மாற்றிக்குவோம். இந்த லெவல்ஸ் பாருங்கள், இந்த டவுன் சைடு அப் சைடு பாருங்கள், இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது. இந்த டவுன் சைடில் பாருங்கள், இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. இதை நீங்கள் 1 ஹவராக மாற்றிட்டீங்க அப்படின்னா பாருங்கள் நல்லாவே தெரியும். இந்த இடத்துல கரெக்டாக திரும்ப ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு கீழே வரலாம். இந்த ப்ளூ கலரில் இந்த ஒரு ஜோன் போட்டிருக்கும் பாருங்கள், 24,980, 25,020 இந்த ரேஞ்சுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு லெவல். இது வரலும் மார்க்கெட்டு அப்சைட் போனாலும் திரும்ப அங்கேருந்து கீழே வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த லெவல் பாருங்கள், 24,884 அப்படிங்கிறது ஒரு முக்கியமான லெவலாக கொடுத்துருந்தேன். ஆனால் இன்றைக்கி மார்க்கெட்டு எந்த அளவுக்கு போணுச்சு அப்படின்னா ஹை 24,854 அது வரும் போச்சு. ஒரு 30 பாயிண்ட் இங்கே ஒரு கேப் வச்சுருக்குங்க. அப்போ அந்த கேப்பை ஃபில் பண்ண வாய்ப்பு மிக அதிகம். நாளைக்கு ஒன்று கேப்பை வைக்கலாம், இல்லைன்னா ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனாலும் அப்சைடு போய் இந்த இடத்துலேருந்து கொஞ்சம் ரீடெஸ்ட் கீழே வந்துட்டு திரும்ப அப்சைடு போகலாம். இதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா இந்த 25,000 டச் பண்ணிவிட்டு அங்கேருந்து கொஞ்சம் கீழே இறங்கிட்டு திரும்ப மேலே ஏறலாம். இல்லை ஒரு வேளை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா அடுத்து இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது, அந்த ட்ரெண்ட் லைன்லையும் கொஞ்சம் சின்ன கரெக்ஷன் வந்து அப்சைடு போகலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம லெவல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓகே, இதை நான் டெலிகிராம்லேயே போட்டிருக்கேன், அதுலேயும் பார்ப்போம். ஜேவி ட்ரேடர் தமிழ் நம்ம ஃப்ரீ டெலிகிராம் சேனல். இதில் மார்க்கெட்டை பற்றின என்னோட வியூஸை அப்பப்போ லைவாக நான் போட்டுட்ருக்கேன். மார்க்கெட்டு முடிஞ்சதுக்கப்புறம் சரி, மார்க்கெட் லைவ் டைம்லையும் சரி, லைவ் மார்க்கெட்லையும் போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி லைவ் அப்டேட்ஸ் தேவைன்னா நீங்கள் இந்த ஃப்ரீ டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதனுடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க. அதே போல் நம்ம இண்டிகேட்டர் ஜேவி அல்டிமேட் இண்டிகேட்டர் இது பாருங்கள், இதுதான் நம்மளுடைய ஓன் இண்டிகேட்டர். இது நம்ம ட்ரேடிங் வியூவில் மட்டும்தான் அக்சஸ் கொடுக்க முடியும். இது ஒரு ப்ரீமியம் இண்டிகேட்டர் தான். ஓகேங்களா? இது பாருங்கள், இன்றைக்கி எந்த அளவுக்கு நல்லா ஒரு அருமையான ரேலி கொடுத்தது அப்படின்ட்டு.
எந்த இடத்துல பை கொடுத்துருக்கு. இப்போ வந்து திரும்ப செல் வந்துருச்சு. இந்த கேண்டில் க்ளோஸ் ஆனோடனே இந்த இடத்துல என்ட்ரி அப்படின்னு இதெல்லாமே டெலிகிராமில் கொடுத்துருக்கேன் பாருங்க. 24,590 என்ட்ரி கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் 24,850 வரலுமே மார்க்கெட்டு அப்சைட் தொடர்ந்து போயிருக்கு. ஓகேங்களா. அதே நேரத்தில் ஃபிபனாசி போட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்விங் லோ, இந்த ஸ்விங் ஹைலேருந்து ஸ்விங் லோ அப்படின்னு போட்டு பார்த்தீங்க, டெய்லியில் வச்சு பார்க்குறீங்க அப்படின்னா இது பாருங்க. இன்னும் இந்த 0.5 அப்படிங்கக்கூடிய இந்த இடம், இந்த ட்ரெண்ட் லைன் 25,000 25,100 அப்படிங்கக்கூடிய இடமா வரும். அங்கே போய் டச் ஆகிட்டோம், மார்க்கெட்டு கீழே வரலாம். ஆனால் என்னோட வியூ மார்க்கெட்டு அப்சைடு போக தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு 2 நாளாக சொல்லிட்டோம். டெலிகிராமில் பார்ப்போம். நம்ம ஜேவி அல்டிமேட் இண்டிகேட்டரை பயன்படுத்தி நம்ம இண்டிகேட்டர் சப்ஸ்கிரைபர் பாருங்கள் 100 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காரு அப்படின்னு பாருங்கள். 8 செகண்டில் சொல்லியிருக்காரு. அதுதான் நாங்கள் பாருங்கள் அவரோட வாய்ஸ் மெசேஜ் கேட்டு பாருங்கள். சார் நேற்று கால் சைடு ஒரு 100 பாயிண்ட் கேட்ச் பண்ணுங்க சார். தேங்க்யூ. தெரியுதுங்களா. அதே போல் கிஃப்ட் நிஃப்டி பாருங்கள். நம்ம முதல் நாளே அந்த லீவு ஹாலிடே ஹோலி பண்டிகைக்கு லீவ் அப்படிங்கும் போது மார்க்கெட்டாக டவுன் சைடு தான் வரும்னு வீடியோலையும் சொல்லியிருந்தோம். வீடியோ ஏற்கனவே பார்த்தவங்களுக்கு தெரியும். அதுக்கு அடுத்த நாள் பாருங்கள் 600 பாயிண்ட் கேப் டவுன் அப்படின்னு காமிச்சிட்ருக்கு. அதே நேரத்தில் மார்க்கெட் டவுன் சைடு தான் போகணும். நம்ம ஓன் ட்ரேடு ஒரு பிடிஎஸ்டி எடுத்தது 375 எடுத்தது. டார்கெட்டு 670 700 வரலாம் என்னோட டார்கெட் அப்படின்னு சொல்லி நான் வச்சுருக்கேன். அதே போல் கரெக்டாக 700 டார்கெட் ரீச் ஆச்சு. மறுநாள் மார்க்கெட்டு ஓப்பன் ஆகணுன்னு கேப் டவுன் கொடுத்து. ஓகேங்களா. அதே போல் நம்ம இண்டிகேட்டரு நம்ம இண்டெக்ஸு நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப்பு, சென்செக்ஸு எல்லாத்துக்கும் ஒர்க் ஆகும். அதே போல் கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன், ஸ்டாக்ஸு, ஸ்டாக் ஆப்ஷன்ஸு, அதே போல் கமாடிட்டி, குரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ், சில்வர், கோல்டு, ஃபாரெக்ஸ் ட்ரேடிங், பிட்காயின், எத்திரியம், சொலானா, எக்ஸ்ஆர்பி, இந்த மாதிரி எல்லா மார்க்கெட்டுமே சூட் ஆகும். ட்ரேடிங் வியூவில் வரக்கூடிய என்னென்ன சார்ட் இருக்கோ அத்தனையுமே ஒர்க் ஆகும். இதை வச்சு நீங்கள் ஒரு ஸ்கால்பிங் பண்ணலாம், ஒரு இன்ட்ராடே பண்ணலாம், ஒரு ஸ்விங் ட்ரேட் பண்ணலாம், ஒரு பொசிஷனல் ட்ரேட் பண்ணலாம், ஒரு லாங் டேர்ம் ட்ரேட் பண்ணலாம். அத்தனையுமே சூட் ஆகும். எல்லா டைம் ஃப்ரேமுக்கும் சூட் ஆகும். நீங்கள் 1 மினிட்லேருந்து 3 மினிட்ஸ்லேருந்து 5 மினிட்ஸு 30 மினிட்ஸு 1 ஹவர் 4 ஹவர் டெய்லி அப்படின்னு எல்லா டைம் ஃப்ரேமுக்குமே நீங்கள் வச்சு வீக்லி டைம் ஃப்ரேமு அப்படின்னு எல்லா டைம் ஃப்ரேமுக்குமே நீங்கள் வச்சு அனலைஸ் பண்ணி கரெக்டான இடத்துல என்ட்ரி எடுத்து கரெக்டான இடத்துல டார்கெட் புக் பண்ண முடியும். இதில் பாருங்கள் குரூட் ஆயில் ட்ரேடு என்ட்ரி கிடச்சது பாருங்கள் 6,505 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். 6,886 போயிருக்குங்களா. அதுக்கு அடுத்ததாக பாருங்கள் 7,081 வரலும் டார்கெட். அதுவும் 10 டார்கெட்டையும் ரீச் ஆகி மேலே போயிட்டுருக்குங்க. 1 மினிட்லேருந்து பாருங்கள் டெய்லி டைம் ஃப்ரேம் வரலாம் எல்லாம் புல்லிஸில் இருக்குது. நம்ம இண்டிகேட்டர் ஒவ்வொரு டைம் ஃப்ரேம் புல்லிஸாக பீரிஸாக எல்லாமே காமிச்சிடும். அதெல்லாம் பாருங்கள் மார்க்கெட்டு இந்த இடத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு போட்டிருக்க பாருங்கள். இந்த இடத்துல தான் நேற்று மார்க்கெட்டு ஓப்பன் ஆனதே. தெரியுதுங்களா. இந்த இடம் 24,400 337 தெரியுதுங்களா. இந்த இடத்துலேருந்து அப்சைடு போக தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஏற்கனவே நான் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். அதே போல் நம்ம இண்டிகேட்டர் பாருங்கள் புல்லிஸ்னா புல்லிஸ் பேயர்ஸ்னு காமிச்சிடும். அதில் நியூட்ரல்னா பாருங்கள் மார்க்கெட்டு சைட்வேஸுங்கிறதையும் நியூட்ரல்னு காமிச்சிடும். அதுதான் இங்கே மார்க் பண்ணி காமிச்சிருக்கேங்க. ஓகேங்களா. கிஃப்ட் நிஃப்டி பாருங்கள் 732 பாயிண்ட் நெகட்டிவ் அப்படின்ட்டு இருக்கு. அதுக்கு அடுத்ததாக பாருங்கள் குரூடாயில் 51 பாயிண்ட் கிடச்சிருக்கு அந்த அப்சைடு போனதில். 752 பாயிண்ட்ங்கிறது பாருங்கள். அடுத்ததாக கொஞ்சமாக ரெக்கவர் ஆகி 424 பாயிண்ட்னு வந்தது. அடுத்தது 568 பாயிண்ட்னு வந்தது. அப்படியே மார்க்கெட்டு இருக்க அது மாதிரி மாறினுச்சு. 24,300 24,000 இது ரொம்ப ஸ்ட்ராங்கான முக்கியமான லெவல் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். மார்க்கெட் ஓப்பன் ஆகணும்னு பாருங்கள் 700 கரெக்டாக ரீச் ஆயிடுச்சு, ப்ராஃபிட் புக் பண்ணியாச்சுன்னு சொல்லி போட்டிருக்கேன். அதே போல் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது பாருங்கள். அந்த கேப் டவுன் சொன்னோம், எங்கே ஓப்பன் ஆகிருக்கு பாருங்கள். நம்ம சொன்ன அதே லெவலில் ஓப்பன் ஆகிருக்கு. அந்த இடத்துல இருந்து நேற்று ஃபுல் டே சைட்வேஸ் இதே ரேஞ்சுக்குள்ளேயே தான் மார்க்கெட் இருந்தது. அதுக்கப்புறம் மார்க்கெட்டு கொஞ்சம் அப்சைடு போக ஆரம்பிச்சது. பாருங்கள் 7:38 பாருங்கள் ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் போட்டிருக்கேன். இது 1 மினிட் கேண்டில் வச்சு தான் நிஃப்டியில் காமிச்சிருக்கேன். கரெக்டாக அதே நேரத்தில் பாருங்கள் அடுத்தது அப்சைடு போகுதுங்களா. அதே நேரத்தில் நம்ம கால் ஆப்ஷன் சார்ட் பாருங்கள், அதுலேயும் அதே ட்ரையாங்கிள் பேட்டர்ன். எப்பவுமே நீங்கள் ப்ரீமியத்துலேயும் இந்த மாதிரி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு பேட்டர்ன்ஸு எல்லாம் மார்க் பண்ணிவிட்டு கரெக்டான சப்போர்ட்டில் ட்ரேட் எடுத்தீங்கன்னா கரெக்டான டார்கெட்டு நீங்கள் புக் பண்ணிடலாம். இதுலேயே பாருங்கள் ஒரு 35 பாயிண்ட் நமக்கு கிடைச்சிருக்கு.
இது பாருங்க மார்க்கெட்டு அந்த ரேஞ்சுக்குள்ளேயே இருந்துருக்கு. நேற்று ஃபுல் டே சைட்வேஸ் மார்க்கெட். அதனால் இன்றைக்கி அவாய்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி ஏற்கனவே டைப் பண்ணி போட்டேன். அது தொடர்ந்து 2-3 தடவை போட்டிருந்தேன். டெய்லி கேண்டலே பாருங்கள் அப் சைடு டவுன் சைடு இருந்தாலும் இந்த இடத்துல ஒரு டோஜி மாதிரி இருந்திருக்கு. மார்க்கெட் ஃபுல்லாக சைட்வேஸ் அப்படின்னு அப்பப்போ தொடர்ந்து போட்டுட்ருக்கேன். இதெல்லாம் 1 மினிட் டைம் ஃப்ரேம். 1 மினிட்லேயே பாருங்கள் இந்த அளவுக்கு தான் மூவ்மெண்ட்டே இருந்திருக்கு. தெரியுதுங்களா? ஆனால் மார்க்கெட்டோட ரேஞ்சு 24,000 25,000 வரலும் மார்க்கெட் ரேஞ்சு காமிச்சிட்டு இருக்கு. அப்போ நாளைக்கு பார்த்துக்கிறது கூட பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதில் பாருங்க எந்த ட்ரேடுமே எடுக்காம அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட். நாளைக்கு ட்ரேடு பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஒருவேளை மதியத்துக்கு மேலே ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம். ஆனாலும் அதுக்காக நாள் ஃபுல்லாக உட்காந்துருக்கிறத விட நாளைக்கு ட்ரேட் எடுக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். கேட்டிங்களா? மறுநாள் ட்ரேட் எடுக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா மறுநாளுக்கு உண்டான ரேஞ்சு 24,000 25,000 வரலுமே இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா பாருங்கள் அந்த சைடுஸ் மார்க்கெட்லையும் கூட நம்ம இண்டிகேட்டர் சப்ஸ்கிரைபர் ஒரு 20 பாயிண்ட்ஸுக்கு சி சைடு எடுத்தோம் சார் அப்படின்னு போட்டிருந்தாரு. சி சைடு மார்க்கெட்டு மேலே போயிருந்தது. தெரியுங்களா? கரெக்டாக வெயிட் பண்ணி ட்ரேட் எடுத்தால் நல்லா அருமையான ப்ராஃபிட் எடுக்க முடியும். அதுக்கப்புறம் பாருங்கள் கோல்டு கரெக்டாக என்ட்ரி கிடச்சதுக்கப்புறம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பாருங்கள் எந்த அளவுக்கு கோல்டு மேலே போயிருக்குன்ட்டு. பிட்காயின் பாருங்கள் எந்த அளவுக்கு அருமையாக ஒர்க் ஆயிருக்குன்ட்டு. இன்னைக்கு அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இன்னைக்கு பாருங்கள் மார்க்கெட்டு பாசிட்டிவாக தான் ஓப்பன் ஆகிருக்கு. கிஃப்ட் நிஃப்டி பாருங்கள் எந்த அளவுக்கு பாசிட்டிவில் இருக்குது அப்படின்னு. இதுலேயும் நம்ம மார்க்கெட்டு அப்சைட் போக தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியும். அதே போல் பாருங்கள் ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டை பிரேக் பண்ணி கீழே போகிற வாய்ப்பு கம்மி அப்படின்னு சொன்ன மாதிரி கேப் அப் ஆகிருக்கு. இந்த சார்ட்டை திரும்பவும் நான் மற்றவங்களை ஞாபகப்படுத்துறதுக்காக திரும்ப போட்டிருக்கேன். ஓகேங்களா? இந்த இடத்துல ஓப்பன் ஆனால் திரும்ப மேலே தான் போகணும்னு போட்டிருந்தேன். நேற்று ஃபுல்லாக அதுலேயே கன்சல்டேஷன் ஆகி லைட்டாக தான் மேலே வந்தது. அப்போ திரும்ப மேலே போக தான் வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோங்கிறதுக்காக போட்டிருந்தது. இன்றைக்கி பாருங்கள் இன்றைக்கி எடுத்த ட்ரேடு எந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருக்கோம், ஏதோ ஒரு டார்கெட் வச்சுருக்கோம், ஏதோ ஒரு அப்சைட் போயிட்டு இருக்குன்னு பாருங்கள். தொடர்ந்து அப்சைட் போயிட்டே இருக்குங்களா? கிட்டத்தட்ட 230 288. அதுக்கு அடுத்ததாக பாருங்கள் நம்ம இண்டிகேட்டரும் எந்த அளவுக்கு பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. 36 பாயிண்ட் இங்கே கிடச்சிருக்கு. இதில் பாருங்கள் 36 43 பாயிண்டாக கிடச்சிருக்கு. நான் போட்ட ட்ரேட் பாருங்கள் 288 304 வரலும் போயிருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். நம்ம இண்டிகேட்டர் பாருங்கள் 52 பாயிண்ட் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு கால் சைடில். அதுக்கு அடுத்ததாக பாருங்கள் சென்செக்ஸ் ஓஐ போட்டிருக்கேன். 79,000 எவ்வளோ ஓஐ இருக்குது புட் ஆப்ஷனில். அதுக்கு அடுத்ததாக பாருங்கள் 80,000 அப்படிங்கிறதுல கால் சைடில் எவ்வளோ ஓஐ இருக்குது அப்படின்னு அதையும் போட்டிருக்கேன். 1000 பாயிண்ட்ஸ் ரேஞ்ச் இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட் நல்லா அருமையான மூவ்மெண்ட் கிடைக்க வாய்ப்பு அதிகம்னு என்னோட வாய்ஸ் மெசேஜ்லேயும் போட்டிருக்கேன். சென்செக்ஸ் ரேஞ்ச் நல்லா அதிகமாகவே இருக்குது. நல்லாவே ஒரு மூவ்மெண்ட் கிடைக்க வாய்ப்பு அதிகம். அது முக்கியமாக 0 to 0 2:30 மணிக்கு மேலே ரொம்ப கம்மியான ப்ரைஸில் ஃபோக்கஸ் பண்ணலாம். தெரியுதுங்களா? அதுக்கு அடுத்ததாக பாருங்கள் நம்ம இண்டிகேட்டர் எந்த அளவுக்கு மார்க்கெட்டில் 52 பாயிண்ட்டு ஒரு 48 பாயிண்ட்டு. அதுக்கு அடுத்தது பாருங்கள் 41 பாயிண்ட்டு. கரெக்டாக பை கொடுத்து செல்லும் பை செல் மட்டுமே இல்லாமல் என்ட்ரி ஸ்டாப் லாஸ் டார்கெட்ஸ் அத்தனையுமே நம்ம இண்டிகேட்டரே கொடுத்துரும். ஓகேங்களா? இதில் இன்னொருத்தரோட உதவி இல்லாமையே நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். இதில் பாருங்கள் இன்றைக்கி 0 to 0 நிஃப்டி தான் இது போட்டிருக்கேன். 124 பாயிண்ட்டுங்களா? லைவ் மார்க்கெட்லேயே ஒரு 242 போட்டது. அதுக்கு அடுத்ததாக பாருங்கள் 190 பாயிண்ட் வரலாம் அதே இது போயிருக்கு. 24,550 போட்டு தான் 190 பாயிண்ட் போயிருக்கு. இன்றைக்கி பாருங்கள் 0 to 0 நான் எடுத்த ட்ரேட். இதில் பாருங்கள் 15 ரூபா 65 பைசாவுக்கு ஒரு 400 குவான்டிட்டி எடுத்திருக்கேன். அதுக்கு அடுத்தது 6 ரூபா 45 பைசா வரும்போது ஒரு 200 குவான்டிட்டி எடுத்திருக்கேன். ஒரு 30 லாட். இதில் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் முன்கூட்டியே எக்ஸிட் பண்ணிட்டேன். ஆனால் அப்படியே வச்சுருந்தேன் சரியான சூப்பர் ப்ராஃபிட். ஒரு 30 ரூபா ரேஞ்சில் எக்ஸிட் பண்ணியாச்சு. இதே கிட்டத்தட்ட 2.5 மடங்கு நம்ம போட்டிருந்த கேபிட்டலில் 2.5 மடங்கு ஆக்கியாச்சுங்க. ஓகேங்களா? ஆவரேஜ் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா 7 ரூபா 50 பைசாவுக்கு உள்ளதாக வரும். நம்ம 30 ரூபாயில் புக் பண்ணியிருக்கோம். அது 274 வரலும் போயிருக்கு. ஆனால் அதுக்கு அடுத்தது 458 வரலும் போயிடுச்சுங்க. ஓகேங்களா? நமக்கு மார்க்கெட்டில் ஃபுல்லாக நமக்கே கிடைக்கணும் அப்படின்னு எப்பவுமே நினைக்கக்கூடாது. இருந்தாலும் நான் கொஞ்சம் ஹோல்டிங்கில் வச்சுருந்தா நல்ல அருமையான ப்ராஃபிட். இன்றைக்கி பாருங்கள் ஒவ்வொரு இதுவும் மொத்தமாக பாருங்கள் ஒரு 100 பாயிண்ட் கிடச்சிருக்கு. அதுக்கடுத்து 41 பாயிண்ட், அடுத்து 40 பாயிண்ட், அதுக்கடுத்து பாருங்கள் 84 பாயிண்ட், அதுக்கடுத்து 190 பாயிண்ட். இதெல்லாமே கிடச்சிருக்கு. அது ஒவ்வொரு லாட் எடுத்துருக்கீங்க என்ன ப்ராஃபிட்டு. இதே 10 லாட் எடுத்துங்க என்ன ப்ராஃபிட் நீங்களே கணக்கு போட்டு பார்த்துக்கலாம். நாளைக்கு மார்க்கெட்டு பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் அப்சைடு போய் இந்த லெவலை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா இன்னமும் மார்க்கெட்டு அப்சைடு போகலாம். அப்போது 25,000ங்கிறது ஒரு சைக்காலஜி நம்பர், ரவுண்ட் நம்பர். இந்த இடத்த பிரேக் பண்ணி அப்சைடு போகுதா இல்லை டவுன் சைடு வருதா அப்படிங்கிறது பார்க்கணும். அது இல்லாமல் பாருங்கள் இதில் அடுத்தடுத்த 4 ரேஞ்சு இப்போ வரக்கூடிய 2 நாளைக்குள்ள 24,500 25,000 அப்படிங்கிறது ரேஞ்சு காமிக்குது.
அதுக்கு அடுத்த வாரத்தில் பாருங்க, நெக்ஸ்ட் வீக்ல 24,000 25,000 அப்படின்னு ரேஞ்ச் இருக்கு. அதுக்கு அடுத்து 24,3 ரேஞ்சு, 24,000 26,000 வரலும் ரேஞ்சு காமிக்குதுங்க. ஓகேங்களா? ஆனாலும் 23,000 திரும்ப ஒரு டைம் ரீடெஸ்ட் பண்ணிட்டு மார்க்கெட்டு திரும்பலாம் அப்படிங்கிறது டேட்டாலாம் காமிச்சிட்டு இருக்கு. அதை பற்றி தான் போட்டிருக்கேன். வரக்கூடிய வாரங்களில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். மார்ச் 30 தேதிக்குள்ள 23,000 திரும்பவும் ஒரு டைம் டச் பண்ணலாம் அப்படிங்கிறது டேட்டா காமிக்குது. என்னோட அனலைஸும் அப்படி தான் சொல்லுது. ஓகே, பார்ப்போங்க இதெல்லாம் நடக்குதான்னு. நம்ம ஒவ்வொரு நாள் சொல்லக்கூடியதும் சரியாக தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு ரெகுலராக வீடியோ பார்க்குற நண்பர்களுக்கும் நம்ம டெலிகிராமில் இருக்கிற நண்பர்களும் தெரியும். நம்ம இந்த இண்டிகேட்டர், ப்ரீமியம் இண்டிகேட்டர் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணலாம். என்னோட வாட்ஸ்அப் நம்பரும் டெலிகிராம் ஐடியும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த ஃப்ரீ டெலிகிராம் சேனலோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்த நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே வரும். ஓகே, இண்டிகேட்டர் தேவைன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, நன்றி, வணக்கம்.